எரிச்சல் அப்படின்னு சொல்லப்போது பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். எரிச்சல், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஹல்லேலூயா. அவனுக்கு எரிச்சல் ஆகி தான் அப்படி ஜபிக்கிறான். நான் வாழ்றது பார்க்க சாகுறதே மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உற்சாகமா இருக்கணும். ஏன்னா பாஸ்டரோட குரல் போயிடுச்சு, கொஞ்சம் இமோஷனலா போய் ப்ரே பண்ணி தொண்டை போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் ஒத்து ஓடிக்கணும் என்னோட சேர்த்து. ஹல்லேலூயா. நீங்க சத்தம் போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு விலங்குலன்னு நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசுறதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப புதிதாக வந்திருக்கீங்க, நான் பார்க்குறேன். சபையை சுற்றி பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் அவனோட வார்த்தையை கவனமாக கேட்கறது. பிறகு நீங்கள் சுற்றி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. மூளைக்கு ஃபோட்டோ கூட பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான சபைகளை ஆனால் ஆண்டவருக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நல்லா பாருங்க. அதான் நம்மளோட தலைப்பு இன்னைக்கு என்னன்னா எரிச்சல், ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த யோனாவை பார்த்தீங்கன்னா இவன் ஆண்டவரை அப்படியாக ஜபிக்கிறான். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு எரிச்சலாகி இருப்பான். ஆண்டவரை பார்த்து நான் சாகிறதே மேல், உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் எப்படி ஜபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா என் உயிரை எடுக்கிறதே மேல் அப்படின்றான். ஹல்லேலூயா. நீங்க பார்த்து இன்னைக்கு யோனாவோட இந்த எரிச்சல் தலைப்பின் ஆழமா போகிறதுக்கு முன்பாக எதனால இப்படி செய்யறான், என்ன நடந்துச்சு மெய்யாகவே சொல்லி நம்ம சுருக்கமா நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம டாபிக் போக போறோம். யோனா இவர் யாரும் இல்லை, தேவனோட தீர்க்கதரிசி. சொல்லுங்க, யாரவன்? தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்காரு, ஒரு கட்டளை கொடுக்க. என்ன சொல்றாருன்னா, நீ நினைவே பட்டணத்துக்கு போயிட்டு நினைவுக்கு விரோதமா போயிட்டு தீர்க்க தரிசனம் பேசு. Prophesy against them. Hallelujah. இது மன திருந்துங்கள் என்ற ஒரு செய்தி இல்லை. It is not a message of repentance but a prophecy of destruction against Nineveh. நினைவேக்கு விரோதமா போய் தீர்க்க தரிசனம் பேசு என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆனா யோனாவை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் சொன்னபடி நினைவேக்கு போகாம எங்க போனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தர்சீஸ். ஹல்லேலூயா. தர்சீஸ் கிட்ட ஊருக்கு போக அவன் பிளான் பண்ணான். அவன் போய் சேரல, அவன் பிளான் பண்ணாங்க போகிறதுக்கு. ஹல்லேலூயா. இப்ப அவன் அங்க போறதுக்கான ஒரு கப்பலை பார்த்து அதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துட்டு அந்த கப்பலை ஏறி அந்த பயணத்துல போயிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் சொன்ன வழிக்கு நீ போகலையான்னு சொல்லி ஒரு பயங்கரமான காற்றை அந்த இடத்துல அனுப்பி கப்பல் முழுகி போகிற அளவு, உடைந்து முழுகி போற அளவுக்கு காற்று அடித்து அந்த பயணத்தை கர்த்தர் தடுத்து நிப்பாட்டினார். ஹல்லேலூயா. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்ல கூடவே பயணம் செய்த அந்த சைடர்லாம் இருக்கிறாங்களே, கேப்டன்லாம் இருக்கிறாங்க, சேர்ந்து அவங்க யோனாவை எழுப்பி, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற, பயங்கரமான காற்று அடிக்குது, நீ பார்க்கலாம் நல்ல ஈஸியா தூங்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி. இதை படிக்கும் பொழுதே எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. இயேசுவும் அவரோட காலத்துல இப்படிதான் தூங்கிட்டு இருந்தார், அவரையும் இப்படிதான் எழுப்பி விட்டார். இது ஒரு தீர்க்க தரிசனம். யோனாவோட கதை கொஞ்சம் தீர்க்க தரிசனமாக இருக்குது இயேசுவை குறித்து. ஹல்லேலூயா. பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவனை எழுப்பி நீ யாருன்னு சொல்லி அவன் பேரையும் ஒரு சீட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, சீட்டு பேர் போட்டு இதுக்கு யாரு காரணம்னு சொல்லி எல்லாம் அவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு குளிக்க விட்டு எடுக்கும் பொழுது யோனா தான் காரணம்னு சொல்லி அந்த தாள் காமிக்க ஆரம்பித்தது. பிறகு அவனை பார்த்து கேட்டாங்க, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற, எதனால இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொல்லும்போது அவன் சொன்னா, நான் வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நடந்த எல்லா சம்பவத்தையும் சொன்ன ஆண்டவருக்கு போ சொன்னாரு, நாங்க போகாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்கள எவ்வளையோ ட்ரை பண்ணாங்க, ஆனா அந்த கடலை இது பண்ண முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட சில காற்று புயலையா அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டோட சித்தத்தின் நடக்க கிடையாது. வாக்கிங் நம்ம ஓன் ட்ராக், நம்ம சொந்த பாதையில நம்ம நடக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரியான புயல்லாம் அனுப்பி நம்ம தடுத்து நிப்பாட்டுறாரு. நம்மளோட பயணத்தை என்ன பண்றாரு, தடுத்து நிப்பாட்டுகிறார். ஹல்லேலூயா. அது மாற்றம் இல்லாம நம்ம பண்ற தவறுனால நம்ம அவர் சித்தத்தை மீற வசி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம குடும்பத்தினரும் பாதிக்கப்படுறாங்க. எப்படி அந்த கப்பல்ல இவனால மற்ற அப்பாவி ஜனங்களும் பாதிக்கப்பட்டாங்களோ, நம்ம வாழ்க்கை நம்ம செய்யற தவறு நிமித்தம் நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த வேலை நடந்துட்டு இருக்கிற நீங்க கேட்குறீங்க, ஏன் குடும்பத்து ஒரு செழிப்பு வரல, ஒரு மாற்றம் வரல, ஏன் வாழ்க்கை அப்படியாக இருக்குது, ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இந்த யோனாவை போலதான் ஒரு காற்று உங்க வாழ்க்கையில வீசி எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டோட சித்தத்துக்கு நடக்காம உங்க சொந்த சித்தத்துக்கு நடந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? What you can do against God?
நம்ம யாராலும் அவர் எதிர்த்து நிற்க முடியாது. No, none of us can stand against him. ஏன்னா அவர் சர்வ வல்ல தேவன், Almighty God. அவரை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஆகிய உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில் நீங்க உங்க சொந்த இஷ்டத்துக்கு நீங்க மாற்றி அமைக்க முடியாது. அவருடைய சித்தத்தை தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. யோனானால கூட யோனா நினைச்சாங்க ஆண்டவர் நீங்க நினைவுக்கு போக சொன்னாரு, நான் தர்ஷீஸ்க்கு போய் எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அந்த நாள் அவனுக்கு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. You can't go anywhere from God. You can't escape from God. இது இன்னும் ஆழமா ஒரு வசனம் சொல்ற நம்மளுக்கு. Deuteronomy 30-39 உபாகம் 32-39 தமிழ்ல வாசிக்க கேட்கலாம். 32-39 தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போலல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். 32-39 32-39 நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை அவர் அறிவர், வேற எந்த தேவனும் கிடையாது. இப்பொழுது பாருங்கள், நான் சொல்லுகிறேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், உயிரை கொடுக்கிறதும் அவர்தான், உயிரை எடுக்கிறதும் இயேசுதான். படிங்க. நான் சுத்தப்படுத்துகிறேன், காயங்கள் உண்டாகிறதுக்கு காரணமும் அவர்தான், காயம் ஆற்றுறதும் அவர்தான். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு அனுமதி கொடுத்ததும் அவர்தான், அதை ஆற்றுறதும் அவர்தான். ஹல்லேலூயா. படிங்க. என் கைக்கு தப்புவிப்பதில்லை, யாருமே அவர் கையிலிருந்து தப்பிக்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவர் கையிலிருந்து தப்பிக்க முடியாது. Can never escape. இந்த யோனாவோட வாழ்க்கை பயங்கரமான ஒரு பாடம் நம்மளுக்கு. ஒருவேளைக்கு நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க, நீங்க இன்னைக்கு உங்க சொந்த தீர்மானத்தை நடந்து போக முயற்சி பண்ணலாம். இதை நீங்க படிக்க உங்களுக்கு காரியம் புரியணும். You can never escape God's will. You can never escape from God. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சொல்லி நீங்க இஷ்டத்துக்கு வாழ முடியாது. எல்லாம் அவரோட கையில இருக்குது. உங்களை அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோனாவை தூக்கி அந்த கடல்ல போட்டாங்க. throw him in the sea. ஒரு வழி இல்லை, அவரை காப்பாற்ற பார்த்தாங்க. ஆனா காற்று பயங்கரமாக இருக்குது. அவன் அப்படி அந்த காரியத்தை பண்ண வச்சு வேற வழி இல்லாம அவனை தூக்கி அந்த கடல்ல போட்டோம். கடல் அப்படியே அமைதியாக மாறிடுச்சு. நம்ம சொல்றது ஒன் மோர் திங், நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டு சித்தத்தை நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற புயல் உடனே நின்று போகும். immediately come. That is the solution. நீங்க எவ்வளவு பெரிய ஊழியர்களை போய் பார்த்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்களை போய் பார்த்தாலும், அற்புதம் நடக்கிறது நடக்காம இருக்கிறது முதலாவது உங்க கையில இருக்கு. When you change your lifestyle according to God's will, miracles will surely happen. உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆண்டு சித்தத்தை நீங்க மாத்தி அமைக்க ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த யோனாவை தூக்கி கடல்ல போட்டு ஆண்டவர் மேல கோபப்பட்டு இவனை அழிக்கணும்னுக்காக அப்படியே விட கிடையாது. இவனுக்குன்னு ஒரு மீன், பெரிய மீனை ஒன்று ஆயத்தப்படுத்தி இருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? நீங்க வாசிங்க, யோனா 2 கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கட்டிவிட்டது. ஓகே, அப்ப யோனா 1ஆம் அதிகாரம் வசனம் கடைசி வசனத்தை வாசிங்க. யோனாவை விழுங்கும்படியே ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த வசனத்தை பாருங்க, ஆயத்தப்படுத்தினார். He prepared a fish. Hallelujah. Hallelujah. அப்ப அவனை அழிக்கிறதா இருந்தா, if God want to destroy him, God would send, இங்க எழுதப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் மீனை அனுப்பினார்னு போட்டிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஒரு காரியமா அழிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா வசனம் என்ன சொன்னா, அவரை ஆயத்தப்படுத்தினார். He prepared. Hallelujah. இப்ப நீங்க ஒரு ஒரு கேம்புக்கு போறோம்ல, அங்க போனா கண்டிப்பா 12 மணிக்கு செக்இன் பண்ண முடியாது, 2 மணிக்கு செக்இன் பண்ண முடியும். அப்ப ஏன் 2 மணி கேட்டீங்கன்னா, 2 மணி வரணும் அவங்க வந்து ரூம் ஆயத்தப்படுத்தி ஆகணும். நம்ம தங்கறதுக்கு ரூமை ஆயத்தப்படுத்தி ஆகணும். நீட் ப்ரிப்பேர். நம்ம தங்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடணும். சுத்தப்படுத்தி மெத்தெல்லாம் கிட்ட வச்சு டவல்லாம் வச்சு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல யோனா கடல்ல அழிந்து போக கூடாது. அவனை காப்பாற்றணுக்காகவே கர்த்தர் ஒரு மீனை அவனுக்கு ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் கண் பார்வைக்கு அந்த மீன் பெரிய ஆபத்தா தெரிஞ்சிச்சு. For him that suffering, for him the fish is a great trial for him. ஒரு பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனா அந்த மீனை கொண்டு தான் கர்த்தர் ரட்சித்தார்.
God saved him. ஏன்னா அந்த கடல் அவ்வளோ ஆழமான கடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மச்சான கூட பார்த்துப்பேன் குரூப்ல ஒரு மெசேஜ் வச்சு, யோனா தான் வந்து முத அந்த என்னது கப்பல் செல்லாமல டிராவல் பண்ணியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You see, this is the thing. The suffering that you're going through in your life today is not to destroy you but to save you. நீங்க கடந்து போற இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், அது உங்களை காப்பாத்துறதுக்காக. It's not to destroy you. உலகத்தார் பிரச்சனை கடந்து போனா அதனால அழிஞ்சு போகும். கிறிஸ்தவர்கள் பிரச்சனை கடந்து போனாங்கன்னா அந்த பிரச்சனை நிமித்தம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உன் ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக தான் கர்த்தர் பிரச்சனை அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒரு பிரச்சனைக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்ம எப்போதும் மேலோட்டமா நம்ம பார்க்கிறோம், ஆனா ஆழமான காரியம் இதுதான். அந்த மீன் வயிற்றுல 3 நாள் 3 ராத்திரி உள்ளுக்கு இருக்கும் பொழுது ஒரே இருட்டு, அங்க லைட்லாம் இல்லை, விளக்கு கூட நிறுத்த முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன். அவ்வளோ இருட்டு, என்ன நடக்குமோ எது வருமோ. அந்த மீன் பேர் எப்படி இருந்துச்சு அவனை தான் எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியலன்னு சொல்றேன். அந்த சிச்சுவேஷன் எப்படி கடந்து போயிருப்பான், எப்படி மூச்சு விட்டுருப்பான், உள்ளுக்கு எவ்வளவு கஷ்டம் கடந்து போயிருப்பான். ஐயோ ஆண்டவரே இங்க ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப அழுந்திருப்பான், கண்ணீர் விட்டுருப்பான். நான் பிறகு ஆண்டவர் அந்த மீனை கொண்டு தான் அவனை தரையில போய் செஞ்சார். ஹல்லேலூயா. மறுபடியும் சரியான பாதைக்கு ஆண்டவர் அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா. சோ நீங்க சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. It serves a purpose, a good reason. நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மீன் வயிற்றுல 3 நாள் 3 ராத்திரி கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகி அவனை விடுதலை ஆக்குறார். இப்ப அவன் என்ன பண்றான், சரி நீங்க சொன்ன மாதிரி நினைவுக்கு நான் போறேன், நினைவுன்ற ஊருக்கு நான் போறேன். அங்க போய் அவன் என்ன பண்றான், தீர்க்க தரிசனமா சொல்றான். என்ன சொல்றான், இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார், 40 நாள்ல அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மன திருந்துங்கள் அவன் சொல்ல கிடையாது. He did not preach the message of repentance, but a message of prophecy. ஒரு தீர்க்க தரிசனம், அவன் சொன்னால் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு வரான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கு அப்புறமும் ஆண்டவர் அந்த இடத்தை அழிக்க கிடையாது. காரணம், அந்த ஜனங்கள் அதை கேட்டு மனம் திருந்தினார்கள். இப்ப இந்த யோனாவுக்கு ஒரு பெரிய இன்சல்ட், ஒரு பெரிய அவமானம். இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த ஜனங்க சாகலிய நடுத்தான அப்பதான் நம்ம யோசிப்போம். ஆனா என்ன நம்ம யோசிச்சா, நான் ஒரு தீர்க்க தரிசி, நான் சொன்னது நடக்காம போச்சு, அதனால அவனுக்கு கோபம். ஹல்லேலூயா. அவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. became very angry with God. ஏன்னா அவன் எதிர்பார்த்தது அந்த இடத்துல நடக்கல. ஹல்லேலூயா. இது ஏன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு he was very disappointed with God. ஆண்டவர் மேல அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு ஆண்டவர் மேல, மன உடைச்சல் இருக்கு நம்மளுக்கு. ஆண்டவர் இது செய்யல நம்மளுக்கு இவர் தான் காரணம், நிறைய காரணம் சொன்ன அவர் மேல எரிச்சல் அடிக்கிறோம். இதுக்கு நீங்க சொல்ல இல்ல பசங்க ஆண்டவர் மேல கோவப்படலை, எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு இல்லை, உள்ளுக்குள்ள ரகசியமா உங்களுக்கு அவர் மேல ஒரு எரிச்சல் இருக்குது. God want to deal with them tonight. அது வந்து அவன் டீல் பண்ண விரும்புறார். There is something hidden in your heart. There is something hidden. இந்த செய்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, my children has this frustration in their heart. ஏன் எதனால பார்க்கும், எதனால இவன் மனம் உடைந்து போனான், இந்த யோனா எதனால மனம் உடைந்து போனான், ஏன் அவன் சாகுது கேட்கிறான்னு ஜெபிச்சு. முதலாவது பார்த்தீங்கன்னா எழுதி கொள்ளுங்க, நம்ம ஏன் எரிச்சல் அடைகிறோம்னா, நம்ம திட்டம் போட்டது நடக்காம போச்சுன்னா நம்ம எரிச்சல் அடைவோம். When things never work out as we plan, we will get frustrated. எழுதி கொள்ளுங்க. நீங்க வாசிங்க யோனா 1வது அதிகாரம் வசனம் 2-4 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தடையே வந்துருச்சு. இவன் என்ன திட்டம் போட்டானா, ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நான் அப்படி போறேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டான். ஆண்டவர் இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போட்டு ஒரு பிளான் பண்ணி
ஒரு கப்பல் ஏறி போயிட்டு இருக்கிறோம். You see, he planned to go to Tarshish. தர்ஷீஷுக்கு போகணுன்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை ஆண்டவர் வாய்க்காமல் பண்ணிவிட்டார். He canceled that plan. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து நினைவேக்கு போ அப்படின்றாரு. நினைவேக்கு போன்றாரு. நீங்க என்ன திட்டம் போறீங்க தெரியுமா? தர்ஷீஷ் தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன். தர்ஷீஷ் தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அங்க போற பயணம் தடப்பட்டோடனே உங்களுக்குள்ளான ஒரு எரிச்சல் உண்டாகுது. நான் போட்ட திட்டம் ஏன் நடக்கல? Why my plans are not prospering? நான் போற திட்டம் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. சில திட்டம் வைத்திருக்கலாம். இந்த ஜனவரி மாசமே ஒரு வீடு வாங்கிடணும், சொந்த வீடு இருக்கணும், சில வீடு வேணான்னு சொல்லி இன்ன வரைக்கும் அது நடக்காம இருக்குது. சிலருக்கு இந்த திட்டம் இருக்கலாம், நான் ஒரு காடி வாங்கி ஆகணும், எப்படியாவது இந்த ஜனவரி மாசம் 2ஆம் மாசம் ஒரு காடி வாங்கி, அது நடக்காம இருக்குது. திட்டம் கேன்சல் ஆகி இருக்குது. Your plans might be cancelled for some reasons. இல்லை நீங்க சிலருக்கு இந்த பிளான் இருக்கலாம், போன வருஷமே திட்டம் போட்டிருப்பீங்க, நான் போன வருஷம் கடைசிக்குள்ளாலே நான் எப்படியும் திருமணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுவும் கேன்சல் ஆயிருச்சு. லாட் ஆஃப் பிளான்ஸ், நம்ம அநேக திட்டங்கள் செய்கிறோம், எல்லாம் கேன்சலுக்கு. குழந்தை இருக்காது, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை வேணும், அதுவும் நடக்காம அப்படியே போஸ்ட் பண்ணி வருஷமாக கூடி போயிட்டு இருக்கலாம். போகிற திட்டம் நடக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு வேலை கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ரொம்ப வருஷமாக கொண்டு செஞ்சுருப்பீங்க, இந்த வருஷமாவது நான் பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆவேன்னா சில ஒரு திட்டம் இருக்கலாம், அதுவும் நடக்காம இருக்கலாம். ப்ரொமோஷன் கிடைக்காம போகலாம். நீங்கள் திட்டம் போட்டு எப்படியோ பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பை எப்படியோ பிளான் பண்ணுவீங்க, அந்த திட்டங்கள் நிறைவேறாம இருக்கலாம். ஹல்லேலூயா. சிலருக்கு எங்கேயாவது ஒரு பணம் வரும்னு காத்துருப்பீங்க, இந்த பணம் வரும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் கடன் வாங்கியிருப்பீங்க, வட்டிகளாக போய் கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம் வராமல் இருக்கு, நீங்கள் போட்ட திட்டம் நடக்கலை. Your plans are not prospering. நீங்கள் போடுகிற திட்டம் நடக்கலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க நினைக்கிற அந்த தர்ஷீஷ் நடக்கவே இல்லை. தர்ஷீஷுக்கு போகணும்னு பார்க்குறீங்க, அந்த தர்ஷீஷுக்கு நீங்கள் போக முடியல. It did not prosper. Hallelujah. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக உங்க வாழ்க்கை இன்னைக்கு இப்படிதான் இருக்குன்னு திட்டம் போட்டிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்பாக நீங்க என்ன யோசிச்சீங்க உங்க வாழ்க்கையை குறித்து? What is your plan about your family, about your future? என்ன திட்டம் போட்டீங்க? ஆனால் இன்னைக்கு அந்த வாழ்க்கை நடந்திருக்குதா? நீங்க நினைச்சதுக்கு மேலாக நடந்திருக்குதா? குறைவா கீழே இருக்குதா? நடக்கல. The plans are not prospering. Hallelujah. இதெல்லாம் கடந்து போக நீங்க மனமுடைந்து போய் எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறீங்க. டீப் இன்சைட் உள்ளுக்குள்ளால ஒரு எரிச்சல் இருக்குது. அங்கதான் பிசாசுல சிங்காசனமும் இருக்கு. அந்த எரிச்சலை தான் பிசாசனம் பயன்படுத்துவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காயினுக்கு அந்த எரிச்சல் இருந்தது. ஆண்டு என்னோட காணிக்கையை பார்க்கலையேன்னு சொல்லி அந்த எரிச்சலை பிசாசு பயன்படுத்தி அவனோட கொலைகாரனாக மாற்றினான். The frustration in you will lead you to sin against God. உங்களுக்குள்ளான இருக்க அந்த எரிச்சல் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யறதுக்கு உங்களை நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரே கோபம், எதை செய்யவும் மூட்டு இல்லை, ஜெபிக்கவும் மூட்டு இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கும் மூட்டு இல்லை. நம்ம என்னத்தை செய்தாலும் எவ்வளோ திட்டம் எதுவுமே வாய்க்க மாட்டேது. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறாரா? உண்மையா ஆண்டவரை கூட இருக்கிறாரா? நிச்சயமா ஆண்டவரை என்ன நேசிக்க கிடையாது. மற்றவங்களை தான் ஒரு சிலர் தான் ஆண்டு தெளிந்து எடுத்திருக்கிறேன். மேபி ஐ எம் நாட் காட்ஸ் chosen one அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். deep within your heart, உங்க உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் இது. ஹல்லேலூயா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பயங்கரமான கோபம் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த இயேசு தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் பண்ண விஷயம் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கலாம். அநேகருக்கு பல விதமான கேள்விகள் இருக்கு உள்ளத்துல. lot of questions, a lot of confusions within you. why? எதனால என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் நினைச்சிருந்தா மாத்தி இருக்கலாமே, ஒருவேளை தப்பானதை எடுத்தவன் ஆண்டவர் மாத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே கேள்வி உங்களால இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். நீங்க வாசிங்க ஏசாயா 55 வசனம் 8. book of Isaiah 55 verse 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, இன்னொரு வார்த்தை, என் திட்டங்கள் உங்க திட்டங்கள் அல்ல. படிங்க, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. உங்களோட வழிகள் நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு திட்டங்கள் நம்மளால நினைக்க முடியாத அளவுக்கு
ஓகே, only until what we can conceive in our mind. நம்ம மைண்ட்ல எதை யோசிக்கணும், எதை பார்த்துருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கற்பனைகள் படி திட்டம் போடுவோம். ஒருத்தன் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான்னா நம்மளும் அதை தான் ஆசைப்படுவோம். ஸோ நம்ம எதை பார்க்குறோமோ அதன்படி தான் நம்ம திட்டங்களை போடுவோம். நம்ம எதுவுமே சொந்தமாக செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் கற்பனைகளுக்கும் ஒரு லெவல் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. எந்த மனுஷனும் லிமிட்லெஸ்ஸாக, அதாவது அந்த பியாண்ட் இமேஜின் பண்ண முடியாது. நம்ம ட்ரீம்க்கு நம்மளோட கற்பனைகளுக்கு கூட ஒரு அளவு இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் யார் வாழ்க்கையிலும் செய்யாத காரியத்தை செய்ய விரும்புகிறார். He wanted to do something different in your life. எல்லாத்தோட வாழ்க்கையில செய்யறத போல உங்க வாழ்க்கையில செய்ய விரும்பல, ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா செய்ய விரும்புகிறார். He has something different. Hallelujah. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா எல்லா தேவ மனுஷர்களும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கர்த்தர் பயன்படுத்த கிடையாது. நல்லா நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அவங்களை விதவிதமாய் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப யூனிக்கா அவர் பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷனுக்கு புதிய புதிய காரியத்தை செய்ய முடியும்னா அந்த மனுஷனை உருவாக்கின தேவனுக்கு எவ்வளவு புதிய காரியங்கள் செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்கள், நம்ம சிந்திக்காத காரியங்களை அவர் செய்வார். Hallelujah. Because he want to make you something which is not in someone else. மற்றவங்கள்ட்ட இல்லாததை உங்களுக்குள்ளால செய்ய விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? imitating others. மற்றவங்க இமிட்டேட் பண்றோம். இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும். ஈவன் ஊழியத்தை நீங்க பார்க்கலாம், இவங்கள மாதிரி ஊழியம் செய்யணும், அவங்கள மாதிரி நம்ம ஊழியம் செய்யணும். நோ, உன்னுடைய கர்த்தர் உன்னைய தனியா அழைத்திருக்கிறார், மற்றவங்களை போல அழைக்க கிடையாது. God has called you to be yourself, not to be like others. Hallelujah. Hallelujah. நீங்க யாரு, உங்க ஐடென்டிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறது நீங்க ஆண்டவர் பதிலா தெரிஞ்சிடணும். கண்ணாடி பார்க்க கூடாது. கண்ணாடி பார்த்தா உங்க முகத்தை நீங்க பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க உள்ளான மனுஷன் யாரு, உங்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டங்கள் வைத்திருக்காரு, என்ன மாதிரி காரியங்கள் வைத்திருக்காரு, அது தெரியணும்னா நீங்க முதலாவது ஆண்டவரை தெரியணும். Because your identity is hidden in him. உங்களோட அடையாளம் அவருக்குள்ளால மறைந்திருக்கிறது. Hallelujah. Only then you will get to know the plans that God has for you. பிறகுதான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்கள் என்ன என்று. Hallelujah. Hallelujah. Most of the time நம்ம மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை போல நடக்க ஆரம்பிக்கிறோம், மற்றவங்க போல பேச ஆரம்பிக்கிறோம். எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்து காப்பி பண்ணி கடைசியா நம்ம சொந்த அடையாளத்தை நம்ம இழந்துறோம். We lose our own identity. At the end you're walking in someone's shoe. மற்றவங்க சப்பாத்து போட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க தவிர்த்து உங்களுக்குன்னு சொந்த சப்பாத்து கிடையாது, சொந்த உடுப்பு, சொந்த அடையாளம் கிடையாது. Hallelujah. God wants you to be yourself. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இது தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? God wants you to be yourself. எப்படி சொல்லுவீங்க? நீயாவே இருன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. நீயாகவே இரு. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. நம்மளோட கற்பனைகள், திட்டங்கள் are limited. ஓகே, அது ஒரு அளவா தான் இருக்குது, அதுக்கு மேல போக முடியல. ஏன் போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறத வச்சு வாழ்றோம். We live, we plan based on what we see. We imitate others. Hallelujah. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வைத்திருக்காருன்னு பார்ப்போம். நீங்க 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. 1 Corinthians chapter 2 verse 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை. பாருங்க, அவரை நேசிக்கிறவங்களுக்கு, யாரையும் விசுவாசிங்க, இயேசு விசுவாசிக்கிறவங்க தான் இயேசு நேசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு என்னத்தை ஆயத்தப்படுத்தி இருக்காரு மறுபடியும் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை, அவர் ஆயத்தம் பண்ண காரியம், what he has prepared, the plans that God has for you. படி, கண் காணவும் இல்லை. எந்த கண்களும், உங்க கண்களும் சரி, ஊரவிட்ட கண்களும் சரி, அது பார்த்தது கிடையாது. படிங்க. காது கேட்கவும் இல்லை. எந்த காதும் கேட்டது கிடையாது. அதாவது உங்க காதும் சரி, ஊரவிட்ட காதும் கேட்டது கிடையாது. வாசிங்க. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எந்த மனுஷன் இருதயத்தில் அது தோன்ற கிடையாது. It means it never prompt in your heart. கொஞ்சம் கூட எட்டல. கொஞ்சம் கூட எட்டல. Hallelujah. அப்ப ஆண்டவர் இதனால் வரலும் உங்க வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கேன்சல் பண்ணார்னா, he
he has something better than that. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. He has something for your future. உங்க எதிர்காலத்துக்கு பெரிய காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆக நீங்க இந்த இப்ப நீங்க கடந்து போற ஃபெயிலியர்ஸை பார்த்து எரிச்சல் அடையாதீங்க. தோல்விகளை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. We should not be frustrated seeing the current situation, the current failures. Hallelujah, hallelujah. ரொம்ப சோகமா இருக்கிறீங்க போடுக்கு. திட்டம்லாம் போச்சு பாஸ்டர். இப்பதான் ஒரு திட்டம் போட்டு வந்தேன். எப்படி அங்க போய் ஹைஜாக் பண்ணலாம், எப்படி ஒருத்தர் சண்டை போடலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன். நீங்க பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? Hallelujah. You see, you want to prosper in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஐஸ்வர்யத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? blessing பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? then if you go to the way of God, இந்த தேவனுடைய வழிக்கு நீங்க போய் ஆகணும். அவருடைய வழியில நடந்தால் தான் இது நடக்கும். Hallelujah. வாசிங்க எரேமியா 29:11 வாசிங்க. Book of Jeremiah 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். Hallelujah. You see, in other words, I know the plans that I have for you. அவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்கள். நீங்க NIV versionல வாசிச்சீங்கன்னா I know the plans that I have for you. இதே NKJV வாசி பாத்தீங்கன்னா and for I know the thoughts that I think towards you. Hallelujah. Hallelujah. He knows the plans. He knows the plans. உங்களுக்கு தெரியாது அவரோட திட்டம் உங்க வாழ்க்கையில என்னன்னு என்று, ஆனா அவர் நல்லாவே அறிந்திருக்கார். திட்டத்தை போட்டது அவர்தான். He has the plans to prosper you. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துறதுக்கு வேதனைப்படுத்துற திட்டங்கள் இல்லை. உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார். Hallelujah. Hallelujah. One more thing you must know. இன்ன வரைக்கும் உங்க திட்டங்கள் நடக்காம இருக்குது. நீங்க எதிர்பார்த்த வீடு கிடைக்கல, எதிர்பார்த்த காடி கிடைக்கல. God says he knows. அவருக்கு தெரியும். He is aware of your situations. நீங்க போட்ட ஒவ்வொரு திட்டங்கள், நீங்க சொல்றீங்க இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கல ஆண்டவரே, நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் இன்னமும் திருமணம் நடக்காம இருக்கு, எனக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்குது. He said I know. He says I know. எனக்கு தெரியும். because அவர் தான் அந்த பிளானை கேன்சல் பண்ணது. அந்த பிளானை கேன்சல் பண்ணது அவர் தான். Hallelujah. நீங்க சொல்லலாம் ஆண்டவரே இந்த மனுஷனை அதிகமா நேசிச்சேன், உயிருக்கு நான் நேசிச்சேன், அப்படியேப்பட்ட லெஃப்ட் அந்த மனுஷனை கழட்டி விட்டு போயிட்டான், அந்த மனுஷனை கழட்டி விட்டு போயிடுச்சு. God says I know. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அவர் அனுமதி கொடுக்காம அது நடந்திருக்காது. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் வருது, ஒரு காரியம் போகுதுன்னா God is in control of that. God is in control. அவரோட பிள்ளைங்க நீங்க. சொல்லுங்க அவரோட பிள்ளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ அவரோட பிள்ளைன்னு சொல்லுங்க. சில பேர் பிசாசோட பிள்ளை மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவரோட பிள்ளையா இருந்தா அப்பா குரலை கேட்கணும்ல, உற்சாகமா கேட்கணும். Hallelujah. Hallelujah. God knows. இன்ன வரைக்கும் உனக்கு குழந்தை இல்லாம இருக்குதா? God said I know. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். உன் திட்டங்கள் நடக்காம போனால் தான் அவர் திட்டம் நிறைவேற முடியும். பாருங்க, ஒரு உரப்புல ரெண்டு கத்தி இருக்க முடியாது. ரெண்டு கத்தி இருக்க முடியாது. Either God's will or your will. Hallelujah. Either God's plan or your plan. You must understand this very clearly. Hallelujah. ஆக நம்ம தோல்வி அடையும் பொழுது திட்டங்கள் நிறைவேறாம போச்சுன்னா அதை பார்த்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. because God has something better. பெரிய காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. இவர் இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்று அவர் நல்லாவே தெரியும். எதிர்காலத்திலும் என்ன செய்ய போறார் அவர் நல்லாவே தெரியும். I want to tell you something. God is up to something. ஏதோ ஒரு காரியமா அவர் இருக்கிறார். ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்துக்கு பின்னாடி அவர் இருக்கிறார். நடந்துகிட்டு இருக்க காரியத்துக்கு பின்னாடியும் அவர் தான் இருக்கிறார். நடக்க போறதுக்கு பின்னாடியும் அவர் தான் இருக்கிறார். He is in everything. நேற்றும் அவர் அதே இயேசு, இன்றைக்கும் அவர் அதே இயேசு, நாளைக்கும் அவர் அதே இயேசு. He is the king of your life. உங்க வாழ்க்கையின் ராஜா. See, the word king is not for you to praise him. You must understand the word king. ராஜானா உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது. He is the ruler of your life.
ஹalleluya ஹalleluya. நீங்க கவலைப்பட அவசியமே கிடையாது. You don't have to worry about the plans. ஹalleluya. பாருங்க, உங்களோட பங்கு ஒண்ணே ஒண்ணுதான். பொறுமையா அவர் மேல காத்திருக்கணும். பொறுமையா நீங்க காத்திருக்கணும். Just wait upon him patiently. அது போதும். நீங்க அப்படி பொறுமையா காத்திருக்கும் பொழுது அவருடைய பிளான்ஸ் அவர் ஒன்னொன்னா கொண்டு வருவார். ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்பாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக அது பிளான்ஸ்லாம் வரைஞ்சி அது போய் கவர்மெண்ட்ல போய் கட்டின இடத்துல போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டணத்தை கட்ட முடியும். அதில் எங்கே அஸ்திவாரம் வைக்கணும், எங்கே தூணை வைக்கணும், இல்லை எங்கே விழுவோம் சொல்லி எல்லாம் வரைஞ்சி பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதான் அவனோட பிளான். மனுஷன் இவ்வளோ திட்டம் போடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகம் தோன்றும் முன்பாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். Before the world ever began, God knew you. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இருக்க ஒவ்வொருத்தருடைய பேரை குறித்து கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்குது. பரலோகத்தில் உங்களை குறித்து உங்க பேர்லயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் தெளிவாக எழுந்து வரைந்து வைத்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் உங்க உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. You must understand, if your plans doesn't work out, it means it is not God's plan for you. உங்க திட்டங்கள் நிறைவேறவிட்டால் அது ஆண்டவருடைய திட்டம் இல்லை உங்களுக்கு. It's not God's plan for you. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒரு நாள் நிச்சயமா நீங்க நடந்த சம்பவம் தோல்வியை பார்த்து ஆண்டவரை துதிப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு கையில சிறந்ததாக உங்க கையில கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு பார்க்க வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க சாட்சியிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க. இட் ரியலி டச் மை ஹார்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 20 வயது இருக்கும் பொழுதுவே சர்ச்சில் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச் ஆஃபீஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சர்ச்சில் ஊழியம் செய்யும் பொழுது சர்ச்சில் இருக்கிற ஒரு வர்ஷிப் லீடர் அவருக்கும் இவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு காதல் என்ன இருக்குது, லவ் ஸ்டோரி சொல்கிறேன், காதல். அந்த காய் வந்து நல்ல ஒரு ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மனுஷன். என்ன he is in the plan to be a pastor. அடுத்த பாஸ்டரா ஆகணும் ஒரு திட்டத்தோட அவரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நல்ல ஆண்டவருக்கு பயங்கரமான ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எப்போ சர்ச் எல்லாத்துக்கும் தெரிய வந்து, வீட்டிலையும் எல்லாத்துக்கும் தெரிய வந்து, 2 பேரும் பண்ண சரி 2 பேரும் திருமணம் பண்ணி வைத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்போ 5 வருஷம் லவ் பண்ணாங்க. 2014 பாருங்க, 2014 திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துக்கு வந்தாங்க. இப்போ 2014 அவங்க பிளான் பண்ண மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரம் பத்திரிகைலாம் கொடுத்துட்டாங்க. 2 வாரம் தான் இருக்குது. அந்த 2 வாரத்தில் 2 குடும்பத்திலும் பயங்கரமான சண்டை வந்து கல்யாணம் தடைப்பட்டு போயிடுச்சு. இட் ஸ்டாப்ட். தடைப்பட்டு நின்றுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் லைஃப் கதை கணக்காக தெரிஞ்சிருக்கீங்க. சரி, எந்த அதிகாரத்தை யோனா கோவப்பட்டான்னு போட்டிருக்குது தெரியல. பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பர் தான், இதுவும் நம்பர் தான். லவ் கதை தெளிவாக கேட்குறீங்க. நல்லா பாருங்க, தெளிவாக கேளுங்க காரியத்தை. அந்த சிஸ்டர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. 5 வருஷம் லவ் பண்ணி அவங்க வெட்டிங்கை பயங்கரமாக பிளான் பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பாதி காசு எல்லாம் வெளியாச்சு, எல்லாம் புக்கிங் கட்டியாச்சு. கடைசி நேரத்தில் பிரச்சனை, அது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை வந்து 2 குடும்பமும் பிரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு ஒரே எரிச்சல் ஆயிடுச்சா. ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சோம், லவ் பண்ணுற வருஷத்தில் நம்ம வந்து ஒருத்தர் தொட்டதும் கிடையாது, வெளியே போனதும் கிடையாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோமே, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணினாரு, ஏன் இப்படி என்னை வெட்கப்படுத்திட்டாரு, நான் எப்படி தலைந்து நடக்க முடியும் வெளியேன்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் she was fighting with God in the room. அவங்க சொன்னாங்க 3 மாதம் பூட்டி ரூமில் தான் இருந்தாங்க. she did not come out from the room. சாப்பிடாம எலும்பாய் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. and somehow she began to move on. பண்ணிட்டு இருக்கும் பொழுது 2015 ஒரு நியூஸ் வருது, அந்த பையன் அடிபட்டு இறந்துட்டாங்க சொல்லி. he made an accident, died on the spot. அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான செய்தி. இவங்க எதிர்பார்த்தாங்களா திருப்பி ஆண்டு கொண்டு வருவார், ஏதாவது ஒரு சான்ஸ் நடக்கும்னு சொல்லி. பட் இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. அது அப்படியாக நடக்க கிடையாது. பிறகு ஆண்டவர் இப்போ அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சார். You see, for that 1 year she was questioning God. ஆண்டு ஒரு பதில் கொடுக்கல.
அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாரு. அவனுக்கு நான் பூமியில வைத்திருக்கிற ஆயுசு அந்த அளவு தான். The life that I've given you that much, அந்த அளவு தான். நீ திருமணம் பண்ணியிருந்தனா இன்னைக்கு ஒரு விதவையாக நின்று இருப்ப. Hallelujah. This is the same thing in our life. நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் தான் நம்மளுக்கு புரிய மாட்டேது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. And we begin to grumble, we begin to murmur, begin to be angry on God. ஆண்டவரை கோபப்பட்டு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் நமக்கு மேல கொட்ட ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவன் ஆயுசு நாட்கள் எத்தனை நாட்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மகனையும் நேசிச்சாரு, இந்த மகளையும் நேசிச்சாரு. ஹல்லேலூயா. பட் இப்போ சண்டை ஒரு காரியம் தடைப்பட்டு போயிருக்குன்னா அது நன்மைக்காக. இதன் போன 5ஆம் மாதம் 1ஆம் தேதி இட்ஸ் அ வெட்டிங் டே. எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க ஒரு சிஸ்டர். ஆஃப்டர் 1 year she move on. அவங்களுக்கு திருமணத்தை பார்த்து திருமணம் பண்ணிட்டு போனாங்க. she praised God for what has happened. அவங்க ஆண்டு துதிச்சாங்க இந்த காரியத்துக்கு. ஹல்லேலூயா. அப்போ எதுதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்குதோ சொல்லுங்க அது நன்மைக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அது நன்மைக்காக. நம்ம எப்போதுமே நம்ம மாம்ச கண்களால் நம்ம பார்க்கிறோம். we view things through our flesh eyes. நீங்க கர்த்தரோட பிள்ளைனா பரிசுத்த ஆவின் கண்களால் பார்க்க வேண்டும். you need to see through the eyes of God, through the eyes of the Holy Spirit. Hallelujah. ஒரு காரியம் தடைப்பட்டு போயிருக்கு, உங்க திட்டங்கள் வாய்க்காவிட்டால் if it does not prosper, it means God has something better for you. ஆண்டவர் கொடுக்கிற blessing உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. If God gave you a blessing, அதான் நீதிமொழி 10:22 என்ன சொல்லுதுன்னா, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், எதனால நம்ம எரிச்சல் அடைக்கிறோம்? பார்த்தோம் திட்டம், இப்ப ஜெபம். நம்ம ஜெபிக்கிறோம், அது கிடைக்கல. நம்ம கேட்டது நம்மளுக்கு கிடைக்கல. நீங்க யோனா 3ஆம் அதிகாரம் வசனம் 4-6 வாசிங்க. யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். பாருங்க, இன்னும் 40 நாள் இருக்குது. 40 நாள்ல நினிவே அழிந்து போகும். ஒண்ணு கூட எல்லாமே அழிஞ்சு போகும். படிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க தீர்க்க தரிசனமா போகுது. புரிஞ்சுக்கங்க. இங்க மன திருந்துங்கள், ஆண்டவங்களை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்ல கிடையாது. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கிடையாது. நீ திருந்துறியோ இல்லையோ கர்த்தர் 40 நாள்ல அழிச்சிருவார். 40 நாள்ல நிச்சயமாகவே அழிச்சிருவாருன்னு சொல்லி யோனா அங்க தீர்க்க தரிசனம் அங்க போய் பேசுறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவன் எதிர்பார்க்கிறான், ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில் தீர்க்க தரிசனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினா தான் அவன் உண்மையான தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அடையாளம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்க தரிசி. இந்த சாமுவேல் அவர் தீர்க்க பேசினார்னா எந்த வார்த்தையும் மண்ணில் விழுந்தது கிடையாது. everything has been fulfilled. ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. நான் அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட்டா தான் ஆகணும், நான் சொன்னது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிற கணம். அதுதான். அப்ப அவதான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன நம்ம பேசுற வார்த்தைகள் மண்ணில் விழுவாம அழிவுனா அழிந்து போகணும். ஓகே, ஜீவனா ஜீவனை உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட்டா இருக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ள எண்ணம். ஆனாலும் அவனுக்கு நல்லாவே ஆண்டவரை பத்தி தெரியும். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே என்னை அவமானப்படுத்திடாதீங்க ஆண்டவரே. இது எல்லா ஊழியர்களும் ஜெபிக்கிறேன். நானும் ஜெபிச்சிருக்கிறேன். எங்கேயாவது போனேன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்ல மூவ் பண்ண எப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே என் மனத்தை வாங்கிக்காதீங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துறீங்க. ஹல்லேலூயா. சோ இதுதான் அவன் ஜெபம் பண்ண. எப்படி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என் மானத்தை வாங்கிடாதீங்க, தயவு செய்து நீங்க சொன்னபடியே இந்த தேசத்தை அழிச்சு காட்டுங்க, அப்பதான் அவங்களுக்கு தீர்க்க தரிசி என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா
அதே நேரத்துல அவன் சொல்லி முடிச்ச கேடு அந்த நினைவு ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே ஆண்டவரை விசுவாசித்து மனம் திருந்தினார்கள். They repented. அதை கேட்டு அட்லீஸ்ட் ஆண்டவர் இப்படியாவது நம்ம மனத்திருந்தா கொஞ்சமா இறக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க நடுங்கி போய் மனத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. நீங்க யோனா 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் அதை பார்த்தார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று ஆண்டவர் அதை பார்த்தார். படிங்க. அவர் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் மனத்திலிருந்த பார்த்து உடனே ஆண்டவர் அதை தடுத்து நிப்பாட்டினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நினைவு பட்டணத்து மேல இரக்கம் காட்டினார். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பாவத்தில் விழுந்தோமா, நம்மளே நம்ம திருந்தும் பொழுது அவரு எந்த தீமையை கொண்டு வர நினைச்சாரோ அதை தடுத்து உடனே நிப்பாட்டுவார். Repentance has the power to stop God's wrath. ஆண்டு கோபத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வல்லமை இருக்கு மனதில். ஹல்லேலூயா. வாசிங்க யோனா 4:1-3 வாசிங்க. யோனாவுக்கு அது பாருங்க, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவளுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. ஒரு பிளான் போட்டு எங்க தர்ஷீசுக்கு போலான்ட்டு அதையும் கெடுத்துட்டீங்க. சரி, இப்ப இங்க வந்து இதுக்கு ஜெபிக்கிறேன், இதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். படிங்க. அவன் கடும் கோபம் பட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் அப்பவே சொல்லி ஆண்டவர்கிட்ட, நீ அழிக்க போறது இல்ல, தேவையில்லாம என் டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, என் மானமும் போயிருச்சு. படிங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் நீக்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாய் இருக்கும் என்றார். பாருங்க, அவனுக்கு எரிச்சல் ஆகுது. முதல் பிளானுக்கு எடுத்துட்டீங்க, இப்ப ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க மாட்டீங்க, சாகிறதே மேல் என்று சொல்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் அங்கேயாவது போயிருப்பேன், இங்க அழிப்ப நீங்க அழிக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் வருது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, வசனம் 5 வாசிங்க. பாருங்க, அவன் ஆண்டு அழிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. பாருங்க, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்து இருந்தான். பாருங்க, அந்த தேசம் அப்படியாவது அழிதான்னு சொல்லி காத்து இருக்கிறான். 40 நாளும் போய் காத்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது ஆண்டு அழிக்க போறது இல்லைன்னு சொல்லி. பட் இருந்தும் அட்லீஸ்ட் எனக்காக, என் ஜெபத்திற்காக ஆண்டு அழிப்பாரா, எவ்வளவு கெட்டவனா இருப்பான் பாத்தீங்களா, எவ்வளவு பாத்தீங்களா. He is still hoping that God will answer his prayer. Hallelujah. Hallelujah. அவன் எதிர்பார்க்கிறான், 40 நாள் எப்படி சோதோம் குமோரா எப்படி ஆண்டவர் அழிச்சார் நெருப்புல, இனிமேல் அழிக்க மாட்டாரா? His prayer was such. அப்பயும் ஆண்டவர் அழிக்க கிடையாது. அதனால அவன் எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறான். He became very angry with God, frustrated with God. Hallelujah. இங்க வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். திட்டம் என்றால் உங்க சொந்த முயற்சியை போட்டு நீங்க செய்வீங்க. ஜெபம் என்றால் ஒரு காரியத்துக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. பாருங்க, திட்டம் என்றால் சொந்த முயற்சி போட்டு இதை பிளான் பண்ணி இதை சரி பண்ணி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஜெபம் என்றால் இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இது இரண்டாவது காரியம், ஜெபம். இவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. His prayer was not answered. அப்ப திட்டம் வேற, ஜெபம் வேற. நம்ம திட்டம் போட்ட மாணவரை குறித்து ஜெபிக்க மாட்டோம். ஆனா ஜெபம் பண்ணமா விசுவாசம் காத்துட்டு இருப்போம், அந்த காரியத்தை செய்வாரு, இன்னைக்கு இது செய்வாருன்னு சொல்லி. அது நடக்காம போச்சுன்னா எரிச்சலாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்பாக ஒரு உபத்திரத்தை கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது என் வாழ்க்கை நடந்த சில உபத்திரவங்க. அதில் நான் ஆண்டவரை அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டேன். தேடும் பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எப்படியாவது அற்புதம் செய்யுங்க, எப்படியாவது அந்த காரியத்தை செஞ்சு முடியுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றமும் வரல. ஆனால் நான் விடாப்படியாக ஒரு 6 மாசமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். 6 மாசமா உபவாசம் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஐ ஸ்பெண்ட் எவ்ரிதிங். எல்லா எனர்ஜியும் போகுது. விடிய காலையில் எழுந்து ஜெபிக்கிறது, அப்புறம் வேலைக்கு போறது, ரொம்ப பிஸியான லைஃப். அப்பயும் ஜெபத்தில் அதிகமாக இருந்து அந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் நான் கேட்ட காரியத்துக்கு பதில் சொல்லல, மற்றவங்களுக்கு நான் என்ன ஜெபிச்சேனோ அதை செய்வார். when I pray for someone else, அதுக்கு அற்புதம் நடக்கும். அப்பதான் ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஹீல் ஆவாங்க, அப்பதான் பிசாசு இன்னும் ஈஸியா விரட்ட முடியும். ஏன்னா பாஸ்டர் ஆனா என்னோட காரியத்துல அவர் ஒண்ணு செய்யாம இருந்தார். அடிக்கடி விடியற்கால 4 மணிக்கு ஜெபிப்பேன், இரக்கமுள்ள தேவனே, மனதுருக்கமுள்ள தேவனே, Lord answer me from your merciful throne, Lord. உங்கள் சிங்காசனத்துக்கு பதில் கொடுங்க. அப்படி கண்ணோடு ஜெபிப்பேன். இப்படியே ஜெபிக்க ஒரு மாற்றமும் வரல. ஒரு நாள் காலையில ஜெபிக்கலான்னு போய் முட்டி போடும் பொழுது அங்க ஆண்டோட பிரச்சனை உணர முடியல. அங்க வந்தது பிசாசானங்க. ஒரு வார்த்தை அழகா சொன்னான், நீ எத்தனை நாள் இப்படி ஜெபிக்க போற? உன் ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, உன்னை பயன்படுத்தி போட்டுருவாரு. நீ பாவி, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. ஸ்டாப் ப்ரேயிங் டு காட். பாருங்க, அவன் சொல்லும் பொழுது இப்ப நானும் தான் போயிருக்க மாட்டேன் பாத்துட்டேன். ஆனா என்னோட சிச்சுவேஷன் எப்படி தான் இருந்துச்சு. நான் உண்மையாவே அவனோட வார்த்தையை கேட்டு ஏமாந்துட்டேன். நான் யோசிச்சேன், ஆமாண்ண நம்ம ஏன் ஜெபிக்கணும்? மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, நம்ம ஜெபிச்சா நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாம இருக்கிறாரு, நான் கேட்ட காரியத்தை இன்னும் செய்யாம இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. பைபிளை மூடிட்டு திருப்பி படிச்சுட்டு போயிட்டு படுத்து சொன்னா அப்பதான் ஒரு எண்ணம் வருது, இனி எதுக்கு பரிசுத்தமாக இருக்கிறேன், என்னென்ன பாவம்லாம் பண்ண முடியுது அந்த பாவத்தெல்லாம் நீ பண்ணு, எதெல்லாம் பண்ண முடியாது போய் பண்ணுன்னு சொல்லி ஒரு எரிச்சல் நம்ம காலம் வந்துருச்சு. ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னால் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ண முடியல. I could not focus on him. என்ன பிசாசனவே என் மைண்ட் அப்படியே கழுவி வச்சிருந்தேன். ஸோ angry on God. எனக்கு தெரியும் அந்த காரியம் என் வாழ்க்கை எடுப்பட்டு போனது காரணமே இவர் தான் என்று சொல்லி ஆண்டவர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர் மேலே கோவப்பட்டு 2 நாளாக நான் பின்வாங்கி நான் வாழ்ந்தேன். தவறான காரியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் பிறகு அந்த 2வது நாளில் நான் ரூமில் இருக்கும் பொழுது மறுபடியும் பரிசுத்தாவின் இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி வொர்ஷிப் சாங் தட்ட சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டோடனே எனக்குள்ள ஒரு பெலன் வந்துச்சு, தட்ட ஆரம்பித்தேன். தட்டின உடனே ஆண்டு பிரசன்னம் அந்த இடத்துல பயங்கரமாக இறங்கினது. I am so revived in the presence of God. Hallelujah. Hallelujah. அந்த அனுபவத்தை ஏன் ஆண்டு எனக்கு கொடுத்தாரு எனக்கு தெரியல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஏவாள் அந்த பழத்துல ஏமாந்து போனேன்னு சொல்லி. The devil is very cunning. இப்படிப்பட்ட சோதனையை தான் இயேசுக்கு அவன் கொண்டு போனான். இயேசுவை போல யாரும் இருக்க முடியாது. Hallelujah. But this is what will happen. சில தோல்விகள் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களை எப்படியாவது உடைச்சு பாவத்துல தள்ளணும்னு பார்ப்பான். ஆனா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ கீழே விழுந்தா கூட அவன் கைப்பிடித்து மேல தூக்குவார். அந்த பேதுரு தண்ணியில முழுங்கும்போது கூட அப்ப கூட அவன் விசுவாசத்தை பார்த்து வெறுத்துட்டு போகாம கையை கொடுத்து தூக்கின தேவன் அவர் என்னையும் தூக்கினார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிசாசை பார்த்து சொன்னேன், உன் ராஜ்யத்தை நிச்சயமா ஆண்டு என்னை கொண்டு கிழிப்பார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. எது தலையோ தலைதான் போய் பிடிப்பா பிசாசு. உங்களுக்கு ஆண்டு இப்ப வைத்திருக்க அழைப்பு அப்படின்னா அவங்கள தான் பிடிக்க பார்ப்பான். உங்களை பிடிச்சு நல்லா திருப்பி திசையை மாற்றி அனுப்ப பார்ப்பான். ஏமாந்து போயிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க இந்த காரியத்துக்காக. எப்படியாவது உங்களை மடக்கி ஆண்டோட வழியில விட்டு வெளியே கொண்டு போகணும்னு நினைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆனா இருந்து உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. உங்களுக்குள்ளால ஒரு வெறுப்பு. என்ன வெறுப்பு தெரியுமா? ஜெபத்து மேல ஒரு வெறுப்பு. ஜெபிச்ச ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, ஜெபிச்ச ஆண்டவர் அதிசயம் செய்வாரா, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையோ, நீங்க ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. God has performed miracles in their life. Hallelujah. உங்களுக்கு நீங்க காத்திருந்து தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா மற்றவங்களுக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை வைத்து அநேக காரியங்களை செய்வார். Hallelujah. So don't give up. உங்க வேலை ஜெபிக்கிறதுக்கு. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சித்தம் ஏதோ அதை நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட மாட்டார். எது உங்களுக்கு நல்லதோ அதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டரை நான் பார்த்தேன். அந்த சிஸ்டர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. she got some demonic attack, அசுத்தாவி attack. அப்போ என்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது நல்லா சுவிங்க வாயில போட்டு சின்ன சின்ன சாப்பிட்டு பேசுறாங்க. ரொம்ப மரியாதையாக பேசுறாங்க, அடக்கமா இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க பதிவே தெரிஞ்சு சிஸ்டர் அவங்க ஒரு காராட்டான சிஸ்டர், ரொம்ப ரேகெட்டா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஐ எம் லாஸ்ட் அப்படின்னாங்க, தொலைஞ்சு போயிட்டேன். ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க கேட்கும் பொழுது, என் வாழ்க்கையே ஒரு அர்த்தமும் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் லைக் ஹோலி காவ் அப்படின்னாங்க. ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை அப்படின்னாங்க.
சரி என்ன நடக்குது, ஏன் உங்களுக்கு அட்டாக் வருது அப்படின்னு நான் வந்து பேசும்பொழுது ஒன்றா கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அல்கோஹால் குடிப்பேன். எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாட்ட ஆரம்பிச்சேன். பிகாஸ் தெரியுது அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்களோட ஸ்பிரிட்ல உணர முடியுது. அப்போ நான் கேட்டேன், நிறையா ஓப்பன் ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லா ஆண்கள் கூட தொடர்பு நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம் உண்மை தான், இது நார்மல் தானே அப்படின்ட்டாங்க. ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க அவங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஷீஸ் ஃப்ரம் ஈப்போ, அவங்க ஈப்போ பேக்ரவுண்ட். அப்போ நாங்கள் அப்பா அம்மா வந்து நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ஓடி தெரிஞ்சிருக்காங்க. எப்படி மாறினீங்க நீங்கள் அப்படி கேட்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக் ஆரம்பித்தாங்க. அவங்க ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அவங்க நல்லா வசதி உள்ள ஒரு குடும்பத்தில், ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு குடும்பத்தில் தான் வந்துருக்கிறாங்க. என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் இங்கே கேரள ஸ்டேட்டில் வேலை செய்ய வந்துருக்குறாங்க. ஒரு பேங்க்கில் வேலை செய்யிருக்காங்க. நல்லா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கால் சென்டரில், அந்த பேங்க்கோட நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஷுவர் லாட் நல்லா சம்பாதிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த சேவிங் காசு பெரிய தொகை அதை தூக்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அப்படியே ட்ராப் ஆகிருச்சு. ட்ராப் ஆகி அவங்க அந்த காசில் ஏமாந்து போயிட்டாங்க. ஷி லூஸ்ட் ஆல் ஹர் மணி, எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால மனம் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு, டிசப்பாயிண்டட், ரொம்ப உடஞ்சி போய் என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்படின்ட்டு போயிருந்துருக்குறாங்க. வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த நேரத்தில் பாய் ஃப்ரெண்டும் கழட்டி விட்டுட்டான். என்ன பண்ணா, கழட்டி விட்டு போயிட்டான், வேணாம் விட்டுட்டு போயிட்டான். இன்னும் ப்ரெஷர் தாங்க முடியல. ஷி ஃபீல் லைக் அட் த பாயிண்ட் ஆஃப் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் வேலையிலையும் நிறைய ப்ரெஷர் இருக்கவும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஆஃபீஸை திறந்து வெளியே வந்து நிற்கும் பொழுது நீங்கள் பார்த்து இப்போலாம் வேலை சொல்லப்படுவாங்கன்னா பிரேக் டைம் கழிஞ்சா வெளியே வந்து ஒரு கூட்டமே நின்று நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு கேட்டால் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அதை பார்த்து நீ என்ன பண்ணுற, இதை அடி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணுன்னே எடுத்து ஒன்று அடிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. everything started there. She began to follow them to the park. நிறைய மென்ஸ் கூட வெளியே போகிறது இப்படி இருந்து போக போக இப்போ டீமனிக் அட்டாக்ல மாட்டிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இது குறித்து ஜெபிச்சிங்களா? ஜெபமா, ஜெபிச்சுலாம் இருக்குது, காசு போனிச்சு ஜெபிச்சாண்டு திருப்பி கொடுக்கலையா, பாய் ஃப்ரெண்ட் போனாலும் ஜெபிச்சாண்டு திருப்பி கொடுக்கலையா? அப்போ எனக்கு பாருங்க, எனக்கு தெரியாது, டீட்டெயிலாக தெரியாது, என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஓகே, அவங்க பேசிக்காக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி வாங்க சொல்லிட்டு அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டோட வார்த்தையை கேட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ என் மேலே கோபமாக இருக்கிற, நீ கேட்ட கதில் கொடுக்கலன்னு சொல்லி நீ அந்த தொழிலில் காசை போடுறமேன்ற ஒரு வார்த்தை கேட்டேன்னு கேட்டேன். இட் இஸ் சீக் மை கவுன்சில். இதான் ஆண்டோட கேட்க சொல்கிறேன். அப்புறம் நோ நோ அட் ஆல். ரெண்டாவது, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் திருப்பி வரணும்னு கேட்குற. எந்த அப்பாவாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? அவன் ஒரு அன்பளிவர், ஆண்டவர் அறியாத மனுஷன். எப்படி அவனை உன் வாழ்க்கையை தர முடியும்னு கேட்டார். And she began to cry. She began to cry. நான் சொன்னேன், சிஸ்டர் ஆண்டவன் ரொம்ப நேசிக்கிறேன், that's why you are here அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபிக்க ஆரம்பிச்சு. You see, you must understand something. நம்ம கேட்குறோம், நம்ம பாம்பை மீனுன்னு நினச்சி கேட்குறோம். நம்ம வந்து அப்படியே எனக்கு மீன் வேணும்னு கேட்கல. ஓகே, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்க, அது வேணும் அது வேணும் அப்படி கேட்குறோம். அது பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருக்குது, ஏன்னா அது மீன், அது பாம்பு. To your eyes it seems to be like a fish, but it's a snake, it's a serpent. Hallelujah. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்களோட சித்தத்தை தாங்கன்னு கேட்க சொல்கிறேன். நீங்கள் ஆண்டோட சித்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டத்தை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். Hallelujah. Hallelujah. See, அவன் சொல்கிறாங்க, நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் பதில் கொடுக்கல, அதான் நான் பாவத்தில் விழுந்து போனேன். See, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்போட வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இருந்தது. யோசேப்போட வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இருந்தது. அவனை தூக்கி குழியில் தள்ளி விட்டாங்க. பிறகு அவனை பொத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தான். அப்புறம் ஜெயிலில் செய்யாத தப்புக்கு போட்டிருந்தாங்க. அவன் நினைச்சிருந்தா அவன் வாழ்க்கை அவன் இஷ்டப்படியே பாவத்தில் வாழ்ந்துருக்கலாம், இஷ்டப்படியே பாவத்தில் வாழ்ந்துருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஏன்னா அந்த ஊர்ல உண்மையான தேவனை ஆராதிக்கிற கூட்டமே இல்லை. மூளைக்கு விக்கிரங்கள் தான் இருக்குது, சிலைகள் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? அவனை கண்டிக்கிறதுக்கு, அவனை ஏசுறதுக்கு யாருமே இல்லை. But he did not let his frustration to lead him away from God. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு அவன் எரிச்சலுக்கு அவன் அனுமதி கொடுக்க கிடையாது. ஹல்லேலூயா. யோசேப்புனால முடியுதுன்னா உங்களால நிச்சயமா முடியும். காரணம் கர்த்தர் உங்க கூடயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நடக்கல, அது நடக்கல, அதான் நான் பாவம் செய்தேன், அதான் சினிமா படம் போய் பார்த்தேன், டென்ஷனாக இருந்துச்சு, ஜெபிச்சேன் கிடைக்கல, வேணுனுக்கே சினிமா படம் போய் பார்த்தேன், ஆண்டு கோவம் வரும்னு சொல்லி நீ ஒன்றை தான் நீ அழிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. You're destroying yourself. Hallelujah. Hallelujah. So don't give excuse. நீங்கள் காரணங்கள் தராதீங்க.
நீங்க வாசிங்க யாக்கோப் 4வது அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. Book of James chapter 4 verse 3. நீங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க மோட்டிவ் என்னன்னு பாக்குறாரு. உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்ல, ஆண்டவரே இதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஊழியம் செய்யும் ஆண்டவர் தெரியும். ஊழியம் கொடுத்து இதை கொடுத்த நீ எப்படி ஆண்டவர் கழட்டி விடுவேன்னு சொல்லி அதனாலதான் கொடுக்க மாட்டேன். Now you can say thousands of words. நீ 1000 வார்த்தைகளை சொல்லலாம், ஐஸ் வீக்கலாம், சிந்தெல்லாம் நீ ஆண்டவருக்கு சொல்லலாம். இதை கொடுத்தா நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்ட்டு. ஆனா அந்த காரியம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஆண்டவரே தெரியாத மாதிரி போயிடுவேன், திரும்பிட்டு போயிடுவேன். That's why God doesn't want to give. Hallelujah. ஒருவேளை நீங்க கேட்கறது ஆண்டவர் கொடுக்காம இருந்தாருன்னா அது உங்க எதிர்காலத்துல பயங்கரமான இம்பாக்ட் கொண்டு வரப்போகுது, பொல்லாத காரியங்களை கொண்டு வரப்போகுது. இப்போதைக்கு அது ஒரு நன்மையாக இருக்கலாம், நாளைக்கு தீமைகளை கொண்டு வரலாம். அதனால கர்த்தர் கொடுக்காம இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நேத்துள்ள காரியத்தை நினைவு கூறதே ரொம்ப கஷ்டம். 10 வருஷத்துக்கு முன்னாடி காரியத்தை நினைவு கூறதே ரொம்ப கஷ்டம். நாளையோட தினத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. We can never see the future. நாளைக்கு என்ன ஆகும், என்ன நடக்கும்னு நம்ம யோசித்து பார்க்க முடியாது. இப்போ நீங்க போடுறதுக்கு சட்டை நாளைக்கு காலை என்ன போட போறீங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஆமாவலியா, என்ன கலர்னு கூட உங்களுக்கு ஐடியா இருக்காது. இதுக்கு மேலே தான் நீங்கள் யோசிப்பீங்க. See, we can't plan anything for the future. We can't do anything for the future. Hallelujah. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் ஸ்பிரிட் எப்படி இருக்கும், உங்கள் ஆவி எப்படி இருக்கும், எந்த சிந்தையில் இருப்பீங்க, எந்த இதில் மூவ் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சில ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்றீங்க, பரவாயில்ல ஆண்டவர் பதில் நீங்கள் கொடுங்க, அப்புறம் பார்ப்போம். நல்லதோ கெட்டதோ பிளாக் அண்ட் சிரித்தா, நல்லது கெட்டதோ பிறகு பார்க்கலாம், பிளாக் அண்ட் சிரித்தா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் கை தவறி எடுக்க ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தீமையானதை கொடுக்க அனுமதி கொடுத்தாருன்னா, பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா அது உங்களை அழிச்சிடும். It will surely destroy you. Therefore your prayers are not being answered for a good purpose. உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் சில காரியங்கள் பதில் கொடுக்காம இருக்காருன்னா ஒரு நன்மைக்காக. நீங்க வாழணும், சந்தோஷமா இருக்கணும், கண்ணீர் விடக்கூடாது, துக்கப்படக்கூடாது. இதுதான் ஆண்டோட விருப்பம். So he will only give you the best. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் பெஸ்டா தான் கொடுப்பார், பெஸ்டா தான் கொடுப்பார். பெஸ்ட் வேணா கொடுக்கு, சத்தம் தட்டி சொல்லுங்க, உனக்கு பெஸ்டா தான் ஆண்டவர் கொடுப்பார். பெஸ்டா இருக்க ஆம்சம் உடைச்சிடாது. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒரு ஷேர் பண்ணாரு. சொன்னாரு, அவரோட மகனுக்கு 9 வயசு, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தரலன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டாரு, உனக்கு என்னடா வேணும், உன் பர்த்டே வருது, நல்ல பையனா, படிக்கிற பையன், சின்ன வயசு நல்லா ப்ரே பண்ணுற பையன், ரொம்ப அடக்கமான ஒரு பையன், ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு பையன், அவனுக்காக எது வேணாலும் செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு பையன், ரொம்ப ஒபீடியன்ட், அமைதியாக இருக்கிற பையன். உனக்கு என்னடா வேணும் அப்படி கேட்கும்போது அவன், அப்பா எனக்கு ஐபேட் வேணும்னு கேட்டான். என்ன கேட்டான்? ஐபேட். அதுக்கு சொன்னாரா, ஐபேட்லாம் முடியாதுன்ட்டார், வேற ஏதாவது கேளு. அவன் கேட்டேன், ஏன் அவன் தர பாஸ்தர்னு கேட்டேன். இந்த மாதிரி இந்த வயசுல அவன் ஐபேட் பார்க்கக்கூடாது, நானே அவன் அடிக்கிறது மாதிரி ஆகிடும். யூசி, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியுது பிள்ளைக்கு எதை எப்போ தரணும் அப்படின்னு. நீ கேட்கறது நல்லதாகவே இருக்கலாம், இட் குட் பி ஃபார் வெரி குட் பர்பஸ். ஆனால் now is not the time. இப்போ அந்த நேரம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. So he knows to give you the best thing at the right time. சரியானது சரியான நேரத்துக்கு அவருக்கு தர தெரியும். ஹல்லேலூயா. அதனால என்ன நடந்தாலும் சரி, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல சரி, எரிச்சல் அடையாதீங்க. Calm yourself. உங்களை நீங்க அடக்குங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ஜெபத்தை கிவ் அப் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிளெஸிங் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை கொண்டு பிறர் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன், நாமான் வீட்டில் இருந்த அந்த வேலைக்கார பொண்ணு, அவ வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, அவளே ஒரு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவளை வைத்து தான் ஆண்டவர் நாமானே விடுதலையாக்கினார். Though you are not blessed,
through you God will bless others. Hallelujah. Hallelujah. கடைசியாக take everything positive. எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்துங்க. ஒரு ஆண்டவர் உங்களை பார்த்து no I cannot give, no this is not the plan for you, இது என் திட்டம் இல்ல அப்படி நோன்னு சொன்னா ஆன்சர் கூட நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? எடுத்துக்குவீங்களா இல்ல எரிச்சல் ஆகுவீங்களா? எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எரிச்சல் ஆகுனீங்கன்னா இந்த எரிச்சல் ஆவி பாருங்க, நான் இப்ப எரிச்சல் சொன்னேன், அது உண்மை எரிச்சலின் ஆவி. ஹலே, அந்த எரிச்சல் ஆவி உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது உங்க வாழ்க்கை அழிக்க ஆரம்பிச்சிடும். யூ கான்ட் ஸ்டெப் இன்டு தி லேண்ட் ஆஃப் கேனான். கானான் தேசத்தின் காலை வைக்க முடியாது. கோராக்கு அந்த எரிச்சல் இருந்தது, அதனால தான் அவன் கானான் காலை வைக்க முடியல. ஏன்னா அவனுக்கு இந்த பதவி கிடைக்கல, அவன் ஒரு தலைவன் ஆக முடியல. அந்த எரிச்சல். ஹல்லேலூயா. Frustration can kill you, can destroy you completely. பிசாசு உங்க எரிச்சலை கொண்டு உங்களை அழிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், இந்த எரிச்சல் தான் உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் முக்கிய வேராக இருக்குது. It's the root of all the sins, all the mess in your life. So calm your spirit. உங்க ஆவியை அடக்குங்க. உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தர் நன்மைக்காக தான் செய்கிறார், நன்மைக்காக தான் அனுமதி கொடுத்திருக்கிறார் சொல்லி உங்களை நீங்க அடக்கி உலக. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம், நம்ம ஜெபிக்க போறோம்.